நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் இப்போ பார்க்க இருப்பது ஒரு மறவர் குடியை சார்ந்த ஒரு பெண்மணியினுடைய துணிவையும் வீரத்தையும் பார்க்க போகிறோம். மறவர்கள் என்றாலே பழங்காலத்தில் அரசர்கள் போருக்கு செல்லும்போது அரசர்களோடு வீரர்களும் இருப்பாங்க. அந்த வீரர்கள் எல்லாருமே மறவர் குலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுவாங்க. இவர்களுடைய இரத்தத்தில் இயற்கையாகவே அந்த வீர உணர்ச்சி இருக்கும். போர் என்றால் அரசனுக்கு துணையாக நிற்கக்கூடியவங்க இவங்க தான். நாட்டில் எப்போது போர் வரும் என்று காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, போரில் தன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த மறவர் குடியை சார்ந்தவர்கள். இவர்கள் போர் என்றால் ஒன்றில் நேருக்கு நேராக போரிட்டு வெற்றி பெறுவார்கள், அல்லது முடியாத பட்சத்தில் நேருக்கு நேராக நின்று நெஞ்சில் புண்பட்டு விழுவார்கள். இத்தகைய சிறப்பு கொண்ட மறவர் குடியை பற்றி தான் இந்த பாடலில், அதாவது புறநானூறு 279வது பாடலில் ஒக்கூர் மாசாத்தியார் மிக சிறப்பாக பாடியுள்ளார். இந்த பாடலை முதல்ல பார்ப்போம். கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே மூதில் மகளிராதல் தகுமே மேல்நாள் உற்ற செருவிற்கு இவள் தன்னை யானை எறிந்து களத்து ஒளிந்தனனே நெருநல் உற்ற செருவிற்கு இவள் கொழுனன் பெருநிறை விலக்கி ஆண்டு பட்டனனே இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெளிது விரித்து உடி பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோள் செருமுகம் நோக்கி செல்க என விடுமே. இந்த பாடல் ஒரு மறவர் குடியின் பிறந்த பெண்ணினுடைய அந்த வீர உணர்வை மிக சிறப்பாக கூறுது. இந்த மறவர் குடியில் பிறந்த அந்த பெண்ணுடைய வீட்டில் அந்த பெண்ணுடைய தந்தை இருக்காங்க, கணவன், அதோட ஓடி விளையாடக்கூடிய அந்த வயதில் ஒரு சிறு பிள்ளையும் இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த நாட்டில் போர் வருது. அந்த போரில் தன்னை ஆசையாக வளர்த்த தன்னுடைய தந்தையை முதல் நாள் போருக்கு அந்த மறவர் குலப்பெண் அன்போடு அனுப்பி வைக்கின்றாள். அந்த மறவர் குல பெண்ணுடைய தந்தை போருக்கு செல்கின்றான், சிறப்பாக போர் புரிகின்றான், யானைகளை வெட்டி வீழ்த்துகின்றான். அதன் பிறகு எதிர்பாராத விதமாக பகைவர்கள் தாக்கியதில் தானும் அந்த போரிலே மடிகின்றான். போரும் சிறப்பாக முடிந்தது. அந்த மறவர் குல பெண்ணின் வீட்டில் தந்தை இறந்துவிட்டான் போரில். இனி இருப்பது தன்னுடைய ஆசை கணவனும் தன்னுடைய அந்த சிறு பிள்ளையும் தான். மீண்டும் அந்த நாட்டில் ஒரு போர் வருகின்றது. அந்த போருக்கு தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு வீரனை அனுப்ப வேண்டும். அடுத்து இருப்பது தன்னுடைய ஆசை கணவன். அவனையும் அன்போடு சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு போரில் வென்று வா என்று அனுப்பி வைக்கின்றாள். அந்த வீரனும் போருக்கு செல்கின்றான். அந்த வீரன் பகைவர்கள் தன்னுடைய நாட்டு பசு கூட்டங்களை கவராவண்ணம் தடுத்து நிறுத்தி போரிடுகின்றான். அதாவது ஒரு நாட்டுடைய செல்வமாக போற்றப்பட்டது பசு செல்வங்கள் தான். அதனால்தான் அந்த மறவர் குடியில் இருந்து அந்த வீரன் தன்னுடைய நாட்டு பசு கூட்டங்களை கவராத வண்ணம் எதிர்த்து போரிடுகின்றான். அவனும் நெஞ்சுக்கு நேராக நின்று போரிட்டு அந்த போர்க்களத்திலே மாய்ந்து விடுகின்றான். இனி அந்த மறவர் குல பெண்ணுக்கு தன்னோடு இருப்பது தன்னுடைய பிள்ளை மட்டும்தான். மீண்டும் அந்த நாட்டில் அடுத்து ஒரு போர் வருகின்றது. அப்போது இந்த மறவர் குல பெண் தன்னுடைய வீட்டிலிருந்து போருக்கு ஆள் அனுப்ப, அதாவது ஒரு வீரனை அனுப்ப என்னிடம் ஆள் இல்லையே என்று வருத்தப்படுகிறாள். அந்த நேரத்தில்தான் தன்னுடைய பிள்ளை விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கின்றாள். வீரன் இல்லை என்கின்ற கவலையை விட்டு வீரன் இதோ இருக்கின்றான் என்று தன்னுடைய பிள்ளையை போர்க்களத்திற்கு அனுப்ப துணிகின்றாள்.
போருக்கு அனுப்ப ஆயத்தமாக அந்த பிள்ளையின் தலையிலே எண்ணெய் தடவுகின்றாள். நல்ல வெண்மையான ஆடையை உடுத்துவிக்கிறாள். போர் ஆயுதமான வேலை கையில் கொடுத்து வெற்றியோடு திரும்பி வா என்று அனுப்பி வைக்கிறாள். இதோடு அந்த பாடலும் முடிகிறது. உண்மையிலே அந்த மறவர் குல பெண் முதலாவதாக தன்னுடைய தந்தையை இழக்கின்றாள், அடுத்து தன்னுடைய கணவனை இழக்கின்றாள், இறுதியாக தன்னுடைய பிள்ளை சிறு பிள்ளை என்றும் பாராமல் போருக்கு அனுப்பி வைக்க துணிகின்றாள். இந்த வீர உணர்வை கூறும் விதமாகத்தான் ஒக்கூர் மாசாத்தியார் சிறப்பாக இந்த புறநானூற்று பாடல் 279வது பாடலை சிறப்பாக பாடியுள்ளார். இந்த பாடலில் உள்ள செய்தியை கதை போன்று இந்த காணொளியில் கூறியுள்ளேன். அனைவருக்கும் பயன்படும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.